Hello guys, welcome to Moon Codex. இந்த வீடியோவில் அமேசான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் லிங்க் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுளில் அமேசான் அஃப்லியேட் ப்ரோக்ராம்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். அது amazon.in அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. amazon.inல தான் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சைன் அப் பேஜ் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி சைன் அப் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்து கூட சைன் அப் பண்ணிக்கலாம். நாமளும் எப்படி சைன் அப் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அமேசானில் நீங்கள் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அட்ரஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த அட்ரஸ் இருக்குது அப்படின்னா சேம் அதே அட்ரஸ் வந்து இங்கே காட்டும் உங்களுக்கு. நீங்கள் அதே அட்ரஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க தேவையில்லை. அதே அட்ரஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு சேம் அட்ரஸ் காட்டினதால நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. இங்கே செலக்ட் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது. அதை கொடுத்து கூட நீங்கள் வேறு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹூ இஸ் த மெயின் காண்டாக்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபார் யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ் ஆர் யூஎஸ் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஎஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம யூஎஸ் பர்சன் இல்லை, அதனால் நம்ம நோ கொடுத்துக்குறோம். ஸோ இதெல்லாம் கிளியராக நீங்கள் பார்த்துட்டு என்ன ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணி அதை டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் கொடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட்டில் ப்ளாக் எதனா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளாகோட வெப்சைட் கொடுத்துக்கலாம். மொபைல் ஆப் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் கூட ப்ரொமோட் பண்ணலாம். அதோட லிங்க்கு கூட இங்கே கொடுத்து நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் லிங்க் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய ப்ளாக் நேம் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டு வந்து எப்படி அதில் லிங்க் கொடுத்து நம்ம ப்ளாக் மூலிமா எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், இந்த ப்ளாக் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணலான்றது நான் அதர் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் கேட்குறாங்க. ஸ்டோர் ஐடி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் ஸ்டோர் ஐடி பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வேணால் கொடுக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளாக்னால் ப்ளாகோட நேம் என்னவோ அது நீங்கள் ஷார்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இது கொடுத்துருக்கேன். பியூட்டி லைஃப் அப்படின்ற மாதிரி சும்மா நான் இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அதை பார்த்தோன்னா நீங்கள் ஒரு சின்னதாக டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கலாங்க. கீழே ப்ளாக் கொடுத்துருக்கேன் அப்படின்றதால ப்ளாக் எதை பார்த்தினது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம் சின்னதாக. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ப்ளாக் தான் என்னோடய டைப் அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்லைன் சர்ச் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ளாக் போஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதில் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத இங்கே இந்த ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகும். இங்கே ஸ்டார்ட் யூஸிங் அசோசியேட் சென்டர் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ரிவ்யூஸில் போய்ட்டு நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணதையும் இந்த பேஜஸ் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், இல்லை காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இல்லை அட்ரஸ்ஸு, லிங்க்கு, இந்த மாதிரி எந்த சேஞ்ச் பண்ணாலும் இல்லை அடிஷ்னலாக கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஃபீட்பேக்கோ அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. அண்டு எடிட் யுவர் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்பு. உங்களுடைய வெப்சைட்டை அந்த மொபைல் ஆப்பை மாற்றி கொடுக்கணும், நான் வேறு இதில் ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து இங்கே ஆட் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லிங்க் ஸ்டோர் ஐடி அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஐடி ஸ்டோருடைய ஐடி பார்த்துக்கலாம். அண்டு ட்ராக் பண்ணுற ஐடி பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அசோசியேட் சென்டருக்குள்ளே வந்து தான் பார்க்க முடியும். அசோசியேட் சைட்ஸ் டிப்பு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று காட்டுதுங்க இல்லையா. இது வந்து நம்மளுடைய
அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று காட்டும் மேலே. ஸோ இது எனேபிளில் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணணுன்னாலும் டிசேபிள் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது இது வந்து நான் அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணாதவங்களுக்கு காட்டாது. இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த மேலே வந்து இந்த டேஷ்போர்டு காட்டும். டாப்பில் பார்த்தீங்கன்னா அமேசான் அசோசியேட்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டீல்ஸ் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், ஆஃபர் என்ன போகுது அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குரூப்பில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டேஷ்போர்ட் காட்டுது. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்களே கூட எதனா ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா கிளிக் பண்ணுறீங்கனாலும் அது கிளிக்கிங்கில் காட்டும். இல்லை வேறு கஸ்டமரோ வேறு அதர் பர்சன் கிளிக் பண்ணாலும் அது கிளிக்ஸில் காட்டும். எத்தனை கிளிக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே இந்த டேஷ்போர்டில் காட்டும். இதில் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் லெவல் கிளிக் போயிருக்கு, நானே தான் அந்த லெவல் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி 2 தடவை கிளிக் பண்ணியிருப்பேன் என்னோடய லிங்க்கில் நானே. ஸோ நீங்களே அடிக்கடி கிளிக் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது, இதனால் பிளாக் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க்கு வந்து அதர் பர்சன் வந்து கிளிக் பண்ணி பார்த்து வாங்குகிற மாதிரி இருக்கணும். இல்லையா வந்து உங்களுக்கு அஃபிலியேட் லிங்க் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து கிரேட்டர் யூனிவர்சிட்டின்ற மாதிரி. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி லிங்க் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணலான்றத இந்த வீடியோலையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லிங்க் எப்படி ஷேர் பண்ணுறது, எப்படி ஹவு டு earn கைடு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எப்படி வந்து அமேசான் அஃபிலியேட் லிங்க் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம amazon.in வந்து லாகின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் எதில் ஓப்பன் பண்ணிங்களோ அதே மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். நான் வந்து கம்ப்யூட்டர் செட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு எல்லாமே வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்குங்களா. இது வந்து 3.50 அப்படின்னு கமிஷன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்லேருந்து அந்த கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கெட் லிங்க்னு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் வந்து நான் ஷார்ட் லிங்க்னு கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஷார்ட் அண்ட் லிங்க்காக தான் கிடைக்கும். நீங்கள் லாங் லிங்க் வேணாலும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், லாங் லிங்க்காகவும் கூட. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் போயிருக்கு, என்ன டீல்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயே இதில் வந்து ஷேர் பண்ணலாம். நான் வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் காட்டுறேன். இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை வந்து நீங்கள் ஃபோல்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது பிளாகு எதனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜை கொடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இதில் இருக்கிற இமேஜை டேரெக்டாக நம்ம வந்து போட போகிறதில்ல, ஏஐ டூல் இல்லைனா ஃபோட்டோஷாப்பில் நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அமேசான் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு லிங்க் கொடுக்கும். ஸோ இதான் நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க்கு. இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம பிரிண்டெஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டது எல்லாமே காட்டும். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இமேஜஸ் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணுமோ அதில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை அப்லோட் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராம்ப்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம். நான் ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. நான் இந்த இமேஜஸே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பிரிண்டெஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா பின் ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஸோ க்ரியேட் பின் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட இமேஜை ட்ராக் பண்ணிக்கோங்க. பிரிண்டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்கள் இந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக நம்ம லிங்க் பண்ண போகிறோம். இந்த லிங்க் யாரெல்லாம் கிளிக் பண்ணி வாங்குகிறாங்களோ
நமக்கு அது மூலிமா ஒரு கமிஷன்ஸ் வரும். கெட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக உங்களுக்கு லிங்க் கிடச்சிரும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் லிங்க்ன்ற ப்ளேஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போனால் டைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இதை வந்து நம்ம ChatGPT கொடுத்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த ப்ராடக்ட் சைடில் இந்த ஹெட்டிங்ஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து ChatGPT வந்து இதில் எனக்கு ஹெட்டிங்ஸ் அது டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறேன். அது எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது பிரிண்ட் டெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் நான் காப்பி பண்ணிவிட்டு டைட்டிலாக கொடுத்துக்க போகிறேன். ஓகே, இதில் வந்து டைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் இதை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஹேஷ்டேக்குமே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம அதே ஹேஷ்டேக் வந்து இங்கேயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. பிரிண்டெஸ்ட்டில் நம்ம பின் பண்ணதெல்லாம் எத்தனை பேர் இம்ப்ரெஷன் ஆகிருக்காங்க, எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். ஸோ ஓவரால் வியூஸ் கூட பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணலாம். ரெகுலராக போஸ்ட் பண்ணாத நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் விசிட் பண்ணி பார்ப்பாங்க. நம்மளோட ப்ரொஃபைல் விசிட் பண்ணி பார்க்குறதுனால நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க, கமிஷன்ஸ் வரது சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே வந்து எனக்கு வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக இதை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பிரிண்டெஸ்ட்டில் வந்து நம்ம ஓவரால் வியூ பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, கிளிக்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் கிளிக்ஸ் எத்தனை வந்திருக்கு எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் போட தான் உங்களுக்கு வந்து கிளிக்ஸ் வரும் அண்டு இம்ப்ரெஷன் ஆகும். ஸோ இந்த டேஷ்போர்டில் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகுதா, வாங்க செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே இதுக்கு ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க, அதர் கண்ட்ரியில் எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவரால் வியூஸ் எந்த டிவைஸில் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவரால் வியூ. பிரிண்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் என்ன ப்ராடக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை கூட நீங்கள் அஃபிலியேட் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் அஃபிலியேட் லிங்க்கை உங்களோட லிங்க்கை கொடுத்து கூட நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வியூஸ் அதிகமாகும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த லிங்க்கை ஷேர் பண்ணலாம். நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் எந்த மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அமேசான்லேயும் இந்த ஆப்பில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இயர்ஃபோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷேர் ப்ராடக்ட் அப்படின்னு காட்டுதுங்க இல்லையா? ஸோ இதில் 2 ஸ்டோர் ஐடி, ட்ராக் ஐடின்னு இருக்குது. நம்ம அசோசியேட் லிங்க் வந்து தான் நம்மளுடைய அப்டேட் லிங்க்கு. அதை காப்பி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதை காப்பி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் நம்ம சென்ட் பண்ணலாம். அதில் கிளிக் பண்ணி யாருன்னா வாங்குறாங்க அப்படின்னா நம்ம கமிஷன்ஸ் வரும். ஸோ இந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ மொபைல்லே வந்து டிஃபால்ட்டாக எடிட்டிங் இருக்கும். அந்த எடிட்டிங்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எடிட்டிங் டூலு. இதை நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணி சேவ் பண்ணிக்குவோம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அந்த இமேஜை நம்ம க்ராப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம்.
கேலரியில் சேவ் ஆகிருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம அமேசான் ஆப்பில் இந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் இதை அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் காப்பி பண்ணி நான் டைட்டிலில் கொடுத்துக்கிறேன். ஸோ அமேசானில் என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் டைட்டில் கொடுத்தவொடனே கேட்டகரி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஓகே, இதில் வந்து யூஸ் அட் குட் கொடுத்துக்கோங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்குது அப்படின்னு கொடுக்குற மாதிரி யூஸ் அட் குட். லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட லொக்கேஷன் கொடுத்துக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது லொக்கேஷன் கூட வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நான் சும்மா இதை காட்டுறேன். ஹைட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டலாமா இல்லை காட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்குது. நமக்கு காட்ட வேண்டாம் அப்படின்னா எனேபிள் வச்சுக்கலாம். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இது பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அது காட்டும். ஸோ அதை காட்டணும் அப்படின்றதுக்காக அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் ப்ரைஸ் வந்து தப்பாக கொடுத்துருந்தேன், அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துருங்க. நம்ம அமேசானில் அஃபிலியேட் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கினாலும் நமக்கு கமிஷன்ஸ் வரும். இல்லை நமக்கு யாரா டெக்ஸ்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்ம இந்த லிங்க்கை ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இதை மென்ஷன் பண்ணுறேன், அந்த லிங்க்கை, ப்ராடக்ட் லிங்க் அப்படின்னு. ஸோ அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்குமா அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம மார்க்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மார்க்கெட் ப்ளேஸு. நம்ம எதாவது சேல் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் யூடியூப் வச்சுருக்கீங்கன்னா யூடியூப்பில் கூட நீங்கள் வந்து ஷார்ட்ஸு இல்லை அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ரிவ்யூ கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறது மூலிமா அஃபிலியேட் லிங்க் வந்து யூஸ் பண்ணி தான் அவங்களாம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களாம் அஃபிலியேட் லிங்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்ஸ்டா இல்லை ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணாலே உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வீடியோ போடணும் அப்படின்னும் கிடையாது, ஃபேஸ் காட்டணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் இன்ஸ்டாவில் இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை பின்ட்ரெஸ்ட்டில் இதில் நீங்கள் ரெகுலராக பண்ணுறதாலே உங்களுக்கு ஏர்னிங் வரும். கெஸ் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிளாக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். பாய் கைஸ்.